நினைக்கின்றது. செயல் பல புரிந்துள்ளார். இறைவனையே ஏற்றி போற்றி வருகின்றது. தரம் கடவுளை நினைக்கின்றது. ஆண்டவராகிய இறைவன் கிறிஸ்துவுக்கு அவருடைய தந்தையான தாவீதின் அரியணையை அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குலத்தில் என்றென்றும் அரசாழ்வார். அவரது அரசுக்கு முடிவே இராது. அல்லேலூயா. அன்புமிக்கோரே, இறைவன் கருணையும் இரக்கமும் உடையவர். அவர் நம்முடைய அன்பு தந்தை, நம்மை அதிகமாக அன்பு செய்பவர். எல்லையற்ற விதமாக அன்பு செய்யும் இறைவனிடம் நம்முடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் சமர்ப்பிப்போம். எங்களுடைய அன்பராக, நண்பராக, எங்கள் குறைகளை எல்லாம் தீர்ப்பவராக இந்த உலகத்தில் அனுப்பி வைத்தீரே. ஆண்டவரே, எங்களை பிடித்திருக்கின்ற சூனியங்கள் அகலட்டும். பேய்களின் ஆதிக்கங்கள் எங்களிடமிருந்து விலகட்டும். தீமைகளை நாங்கள் வெறுக்கவும், அட்டூழியங்களையும் அநீதங்களையும் நாங்கள் விட்டு விலகவும், உண்மை, நீதி, நேர்மை, அன்பு, உறவு இவைகளை நாங்கள் கடைபிடிக்கவும் எங்களுக்கு அருள்தாரும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். அன்பால் நிரப்பும், மகிழ்ச்சியால் அதற்கு ஒளியூட்டி அருளும். ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளையும் உம்முடைய நியமனங்களையும் உம்முடைய திரு வார்த்தைகளையும் நாங்கள் என்றும் தியானிக்கவும், எங்கள் வீட்டில் நாங்கள் ஜெபம் செய்து உம்மோடு ஒன்றிக்கவும் எங்களுக்கு அருள்தாரும். இந்த அழகிய கோவிலையும் அழகிய திடலையும் அன்பு மக்களையும் எங்களுக்கு அளித்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் பங்கை வழிநடத்துகின்ற பங்கு தந்தையையும், அதற்காக உழைக்கின்ற அருள் சகோதரிகளையும், ஊர் பெரியவர்களையும், நல்ல உள்ளம் கொண்டவர்களையும், ஒவ்வொரு வேளைகளையும் சென்று சந்திக்கின்ற, உறவு அளிக்கின்ற, உற்சாகம் ஊட்டுகின்ற அனைத்து நபர்களையும் ஆசீர்வதிக்க உம்மை தயவாய் வேண்டுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அனைவரும் இணைந்து இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை சொல்லுவோம். உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அனைத்திற்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனால் யாவற்றையும் புதுப்பித்து ஒன்று சேர்க்க திருவுளமானீர். உலக இரட்சகராக எங்கள் மத்தியில் தவழ்ந்த இறைவன் எங்களுக்கு அமைதியையும் ஞானத்தையும் அளிப்பாராக. அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பனைத்தும் மகத்துவமிக்க உமக்கு பணிபுரியவும்
உம்மையே முடிவின்றி போற்றவும் புகழ்ந்தேத்தவும் தயவாய் அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்குகளினின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் புரிவோம். எதையும் தாங்கும் சகிப்புத்தன்மை வேண்டும் என்றவர் இயேசு. நம் எல்லோருக்கும் இறைவனாக விளங்குகின்றவர் இயேசு. நம் எல்லோருக்கும் இறைவனாக விளங்குகின்றவர் இயேசு. தீமை வளரும் எண்ணம் தன்னை அகற்ற சொன்னவர் இயேசு. தீமை வளரும் எண்ணம் தன்னை அகற்ற சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பழகச் சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பழகச் சொன்னவர் இயேசு. இயேசு இரட்சகர் பெயரைச் சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே. எல்லாம் கிடைக்குமே. இயேசு இரட்சகர் பெயரைச் சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே. எல்லாம் கிடைக்குமே. ஆண்டவரே, ஆண்டவரே,
ஆராதிக்க என்னும் சமணத்துக்கு தேவரீரை புகழ்கிற மேலான ஞானத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. அன்பு மக்களே, இறையாசி பெற்றுக்கொண்ட நாம் இப்பொழுது மீண்டும் பவனியை தொடர்வோம். இவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பல பெயர்கள் சொல்லி அழைக்கிறோம். குழந்தை இயேசு என்று சொல்லிக் கொள்கிறோம், உலக மீட்பர் என்று சொல்லிக் கொள்கிறோம், கிறிஸ்து அரசர் என்று சொல்லிக் கொள்கிறோம், உயிர்த்தாண்டவர் என்று சொல்லிக் கொள்கிறோம், சிலுவையில் அறியப்பட்டவர் என்று சொல்லிக் கொள்கிறோம். இவ்வாறு ஆண்டவர் பலவிதமான பரிமாணங்களையும் தன்னுள் வைத்திருக்கிறார். இந்த கடவுள்தான் நம்மிடம் சொல்லி இருக்கிறார், பயப்படாதீர்கள், உலக முடிவு வரை எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன், நான் உலகை வென்றுவிட்டேன். அருமையான வார்த்தை, யாரும் இப்படி சொன்னதே கிடையாது. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் பிறப்பிற்கு பிறகு, இன்னும் அதிகமாக சொல்ல போனால் இயேசுவின் இறப்பிற்கு பிறகு இந்த உலகம் முன்னை போல இருக்கவில்லை. அவருடைய இறப்பும் உயிர்ப்பும் உலகை புரட்டி போட்டுவிட்டது. அவருடைய உயிர்ப்பு உலகத்தில் புதிய செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இயேசுவின் மலைப்பொழிவும் கல்வாரியில் அவர் பட்ட வேதனையும் பாடுகளும் இறப்பும் அவருடைய போதனைகளுக்கு புதிய சான்று பகர்கின்றன. அந்த போதனைகள் புதிய உத்வேகத்தையும் ஆற்றலையும் கொண்டதாக இருக்கிறது. யாரும் இவரை போல் இப்படி பேசியதில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் எல்லாருடைய மனதையும் கவர்ந்து விட்டார். ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தை கேட்க அவருடைய சீடர்களும் திரளான மக்களும் கூடியிருந்தது போல நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல வார்த்தைகளை கேட்க இங்கே கூடியிருக்கிறீர்கள். என் அன்புக்கும் வாஞ்சைக்கும் உரியவர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு நடத்துகின்ற டக்ளஸ் தந்தை அவர்களே, இன்றைய நாளில் நமக்கு உதவி புரிந்த பேரருள் தந்தை விக்டர், அவரோடு துணை புரிகின்ற மற்ற தந்தை பேர் தெரியாது, ஆனால் மதுரையிலிருந்து வந்திருக்கிறார் அந்த தந்தை, மற்ற தந்தையர்கள் எல்லாருக்கும், அருள் சகோதரிகளுக்கும், இந்த இயேசுவை பவனியாக எடுத்து வர உதவி செய்த பெரியவர்கள், நல்லவர்கள், பூத்தூவிய இந்த குழந்தைகள், இயேசுவின் கண்மணிகள், பெற்றோர்கள், தாய்மார்கள் எல்லாருக்கும் உலக இரட்சகரின் திருவிழா வாழ்த்துக்களை கூறி மகிழ்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், நீங்கள் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு வகையில் சொல்ல போனால் நீங்கள் privileged people. எல்லாரையும் விட மிகவும் அதிகமாக ஆண்டவருடைய அன்பும் அருளும் உங்களுக்கு பொங்கி வடிகிறது. எல்லாரும் மிக்கேல் சமன்சானவரை வச்சிருப்பாங்க, அந்தோனியாரை வச்சிருப்பாங்க, செபஸ்தியாரை வச்சிருப்பாங்க, சூசியப்பரை வச்சிருப்பாங்க, அன்னை மரியாளை வச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் நம்முடைய வாழ்வின் மையமாக விளங்கும் நம்பிக்கை நாயகனான இயேசுவை மையமாக வைத்திருக்கிறீர்கள். அவரின்றி வாழ்வில்லை, அவரின்றி ஒரு கிறிஸ்தவனுக்கு உயிர் மூச்சில்லை. அவர்தான் நம் வாழ்வின் மையம், அவர்தான் நம்முடைய தேடல். அவரை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அவரை உணர்ந்து ஆராய்ந்து பார்த்து அவரை சிந்தித்து எப்பொழுதும் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். 2000 வருடங்களாகியும் அவருடைய போதனைகளுக்கு இன்னும் தெளிவான வியாக்கியானமோ அல்லது விரிவுரையோ என்றும் கொடுத்ததில்லை. ஆண்டவருடைய ஒரே ஒரு சொல் எல்லாவற்றையும் கடந்து செல்லுகிறது. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு இன்னும் முழுமையான பொருள் கண்டுபிடிக்க முடியவில்லை. 3 வால்யூம்ஸ், 3 புத்தகங்கள் இந்த ஒரே வார்த்தையை பற்றி மறுபடியும் ஆராய்ந்து எழுதுகின்றன. இன்னும் ஏதோ கொஞ்சம் தக்கி இருப்பது போல தெரிகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுள் எல்லையற்றவர், மாண்புமிக்கவர். அவர் இன்றைக்கு நம்முடைய சிறிய தெருக்கள் வழியாக வலம் வந்தார். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாலஸ்தீனாவில் வலம் வந்த இயேசு, கலிலேயாவை சுற்றி பார்த்த இயேசு, எருசலேம் நகருக்கு சென்ற இயேசு நம்முடைய தெருக்களிலே வந்து கொண்டிருக்கிறார். நம்மை பார்க்கிறார், நம்ம உள்ளங்களை ஊடுருவுகிறார். அவர் மம்மையாக இருக்கிறார்.
ஏழை மனிதனாக வருகிறார். அவள் ரதத்தில் வந்தாலும் ஒரு சிறிய அப்பத்தில் மறைந்திருக்கிறார். உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த இறைவன் ஒரு சிறிய அப்பத்தில் மறைந்து நம் அனைவரையும் பரிபாலித்து நமக்கு ஆசீர் தந்து நமக்கு வளமூட்டி வருகிறாரே, இது ஒரு பெரிய விந்தை அல்லவா? அதனால்தான் இயேசுவின் இறப்புக்கு உயிர்ப்புக்கு பிற்பாடு இந்த உலகம் முன்னைய போல இல்லை. சண்டை சச்சரவுகள் ஒழிவதற்காக இந்த உலகத்திற்கு நான் சமாதானத்தை தருகின்றேன். இந்த உலகம் தரும் சமாதானம் போல அல்ல, நான் தரும் சமாதானம் வேறுபாடுடையது. அது மன்னிப்பை சார்ந்தது, உறவை வளர்க்கக்கூடியது, பகைமையை விரட்டக்கூடியது, எல்லாரையும் அன்பு செய்து ஒன்றாக இணைப்பது. ஆண்டவராகிய இந்த உலக இரட்சகருடைய கரத்திலே என்ன இருந்தது தெரியுமா? அந்த கரம் ஆணிகளால் துரைக்கப்பட்ட கரம். ஆனால் அந்த கரம் தான் நம்மை மீட்கிறது, அந்த கரம் தான் நம்மை அரவணைக்கிறது. அந்த கரத்தின் பெயரால் நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லுகிற பொழுது நம்முடைய நெஞ்சங்கள் எல்லாம் பொங்கி வழிகிறது மகிழ்ச்சியால். நாம் எல்லோரும் பாவக்கரைகள் நீக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்கிறோம். ஆண்டவருடைய அரும்பெரும் செயலை எண்ணி நாம் வியப்படைகிறோம். அன்புக்குரியவர்களே, என்ன அருமையான இந்த செயலாக இருக்கிறது. இந்த கடவுளை பின்பற்றி வருகின்ற நாம் இந்த கடவுளை போல வாழ வேண்டும், இந்த கடவுளுக்கு சாட்சியம் பகர வேண்டும், இந்த கடவுளை நாம் எப்பொழுதும் போற்றி புகழ வேண்டும். இவரை நமக்கு தந்த அந்த தந்தை கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒரு அணங்கின் வழியாக, கல்லியின் வழியாக இந்த உலகத்தில் நம்மை போல உடல் எடுத்து, கண்கள் எடுத்து, கால்களால் நடந்து, ஏழை எளியவர்களை சந்தித்து, ஆசீர்வாதம் செய்து, அமுத வழிகளை பொழிந்த அந்த இயேசு மனிதருக்கு ஒப்பானார். அதை நாம் இப்பொழுது வாசகத்தில் வாசித்தோம் அல்லது பாடல்களில் பாடினோம். எப்படி பாடினோம்? கடவுளுக்கு இணையாக இருக்கக்கூடிய அந்த கடவுள் இயேசு, அதை பிடித்து கொண்டிருக்கின்ற அந்த பவர் இருக்குது இல்லையா, அதிகாரத்தில் இருக்கணும், அதை எட்டி பிடிக்கணும், நமக்கு எல்லாரும் வரணும், கீழ்ப்படியணும், எல்லாரும் நம்ம பேரை கேட்கணும். ஆணவம், அகங்காரம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தந்தையினுடைய அந்த பொசிஷனை அவர் பிடித்துக் கொண்டிருக்கும் ஒன்றாக கருதவில்லை. தம்மையே வறுமையாக்கினார், மனிதருக்கு ஒப்பானார், அடிமையானார், சிலுவை சாவியை ஏற்கும் அளவுக்கு அவர் கடவுளாக இருந்தும் ஏழையாக, ஒன்றும் இல்லாமையாக, தெனாசிஸ் என்று கிரேக்கத்தில் சொல்லுவாங்க, அதை தமிழ்ல எம்டி அல்லது வெறுமையாக்கினார். ஆண்டவர் வெறுமையாக்கினார். அந்த வெறுமையில் தான் நிறைவு கிடைத்தது, அந்த வெறுமையில் தான் எல்லாமே மாறியது. நான் சொல்றேன்ல, இயேசு பிறந்த பிறகு, அவருடைய போதனைகளை கேட்ட பிறகு, அவருடைய சாதனைகளை எல்லாம் கண்டுணர்ந்த பிறகு உலகம் முன்மாதிரியாக இல்லை. தன்னை உயர்த்தி கொள்ள விரும்புகிறவன் தாழ்ந்து விடுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே உயர்ந்து கொள்வான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்னை பின்பற்ற விரும்பினால், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தன்னலத்தை விடுத்து, பணத்தை விடுத்து, பேராசைகளை எல்லாம் விடுத்து, நீ சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே செல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை யாராவது கேட்க விரும்புவார்களா? இன்றைக்கு நீ என்னுடைய கட்சியில் சேர்ந்தால் உன்னை மினிஸ்டராக மாற்றி விடுவேன், உடனே கட்சி தாவுகள் அங்கே நடைபெறும். நீ எவ்வளவு காசியா வச்சிருக்கிற, உனக்கு காசெல்லாம் நான் கொடுத்துடுறேன், நீ என் கட்சியில சேர்ந்துரு அப்படின்னு சொன்னா, காசுக்காக எல்லாவற்றையும் துறக்க நிறைய பேர் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த உலகத்தினுடைய நடப்புகளை எல்லாம் தாண்டி இன்னொரு லெவல்ல போனவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு. என்னை பின்பற்ற விரும்பினால், என்னுடைய சீடராக இருக்க விரும்பினால், நீ எல்லாவற்றையும் துறந்து, உன்னுடைய பணம், பதவி, பட்டம் எல்லாவற்றையும் துறக்க வேண்டும். ஆணவத்தை அகற்றிவிட வேண்டும். பேராசைகளையும் தன்னலத்தையும் அவைகளை எல்லாம் நீக்கிவிட வேண்டும். நீ என் பின்னாலே வர வேண்டும். உன்னை நீ சாகடிக்க வேண்டும். என் பெயருக்காக, எனக்காக யார் தன்னை இழக்கின்றார்களோ அவர்கள் நிறைவாழ்வை பெறுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அத்தகைய ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் நீங்கள். அத்தகைய ஆண்டவரை நீங்கள் உங்களுடைய அரசராக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவர்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்டது போல, அன்புக்குரியவர்களே, அங்கே இருக்கிற போர் வீரர்கள் இருந்தாங்க, படை வீரர்கள் இருந்தாங்க. இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் தப்பு கண்டுபிடிச்சாங்க, காய்மகாரப்பட்டாங்க,
பொறாமப்பட்டாங்க. இவன் நம்ம அழிச்சு போடுவான் தெரியுது, நம்முடைய வாழ்வையே அவன் வித்தியாசமாக மாற்றிடுவான் போல தெரியுது, நம்முடைய சமயத்தையே அழித்து விடுவான் போல தெரிகிறது. இயேசுவினுடைய போதனைகளை கேட்ட இவர்கள் வீறு கொண்டு எழுகிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள். ஆண்டவரை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு போர் வீரர்களை அனுப்புகிறார்கள். நீங்கள் அவரை போய் பிடித்து வாருங்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு உண்மை பேசினார், நீதியை நிலைநாட்டினார், ஏழை எளியவர்கள் மீது கருணை கொண்டிருந்தார். குஷ்டரோகி, தொழுநோயாளி, அவனை தொட்டு குணமாக்கினார். அதை தொட்டதால் அவர் தீட்டுப்பட்டு விட்டார் என்று அவர் நினைக்கவில்லை. அந்த தீட்டை போக்குவதற்காக ரிச்சுவல்ஸ் என்று சொல்வாங்க, வர்றாங்க. எந்த கைதியை, குற்றவாளியை அவர்கள் சிறைபிடித்து வர வேண்டுமோ அவர்கள் அவரை சிறைபிடிக்காமல் அப்படியே திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்து, எப்படி அவனை கைது செய்யாம நீங்க வந்திருக்கிறீங்க, ஏன் அப்படி நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க, அந்த மனிதனை போல யாரும் அருமையாக பேசியதில்லை. இந்த குற்றமும் செய்யாதவன், நீதியையும் அன்பையும் போதித்து இரக்கத்தையும் போதிக்கின்றவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த போர் வீரர்கள் வந்தார்கள் என்றால் அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கிறது, புரட்டி போடுகின்ற ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கைதியாக பிடித்துக் கொண்டு வருகிற ஒரு மனிதனை அவரை பிடிக்காமல் ஓடி வந்து அவர்கள் என்ன சாட்சியம் கூறுகிறார்கள், யாருமே இவரை போல அருமையாக கடவுளை பற்றி, மனிதர்களை பற்றி, உறவை பற்றி, நீதியை பற்றி, மன்னிப்பை பற்றி யாருமே பேசியது கிடையாது. அவருடைய பேச்சை கேட்டு நாங்களே மயங்கி போய்விட்டோம், எங்களுக்குள்ளே மனமாற்றம் ஏற்பட்டு விட்டது. ஆண்டவர் அதைக்காக சொல்லுகிறார், மனம் திறந்து நற்செய்தியை நம்புங்கள், ஏனெனில் விண்ணரசு அருகில் உள்ளது என்று சொன்னார். ஆம் அன்புக்குரியவர்களே, எத்தகைய செயல் பாருங்கள். என்ன சொல்றான், குருவே, சாமியாரே, உங்க பிஷப்பு அந்த வாயில்ல காத்துக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்றான். நீ என்னடா சொல்ற, எங்க பிஷப் ஆவது ஆண்டவர் ஆகுது, அவரா என்ன தேடி இங்கே வர போறாரு அப்படின்னு சொல்றான். இல்ல, அவர் தான் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறார், அவர் இங்கே வர விருப்பம் இல்லை. திரும்பி பார்க்கிறார், அவர் கண்களே நம்ப முடியவில்லை, அந்த பிஷப் தான் அங்க வந்துகிட்டு இருக்கிறார். அப்ப இவர் எழுப்பி போகிறார், அந்த ரெஸ்பெக்ட் நிமித்தம் அவர் எழுந்து போகிறார். எழுந்து போன உடனே அந்த பிஷப் அவரை கூட்டிக்கிட்டு போகிறார். கூட்டிக்கு அவருடைய இல்லத்துல கூட்டிக் கொண்டு போகிறார். அவருடைய ரூமுக்கு கூட்டிக் கொண்டு போகவில்லை, அங்கே அந்த குருவுக்காக காத்து கொண்டிருந்த நற்கருணை பேழையில் இருக்கின்ற அந்த கிறிஸ்துநாதரிடம் அவர் கொண்டு போகிறார். அங்கே கொண்டு போய் இந்த கோவிலில் நீர் உட்கார்ந்துரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு முன்னால முட்டி போடுறாரு. முட்டி போட்டு என்ன செய்கிறார் தெரியுமா, பாவசங்கீர்த்தனம் செய்கிறார். என் பாவத்தை மன்னித்து விடுங்கள் குருவே, பாவத்தை மன்னிப்பதற்கும் பாவிகளை மீட்டு எடுப்பதற்கும் அதிகாரம் உங்களிடம் இருக்கிறது, என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுங்கள் என்று முட்டி போட்டு அங்கே பாவசங்கீர்த்தனம் பண்ணுகிறார். அந்த குருவானவருக்கு என்றும் தெரியும்,
வஞ்ச